ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் ஆடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடன் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. திருப்பாடல் 63 1-3 முடிய உள்ள வரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, உமக்காக உம்மோடு உம்மிலே வாழ எங்கள் உள்ளம் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரரோடு அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேலே எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்கள் அருகாமையில் எங்களை தேடி வந்து உடைய நீதின் வலது கரத்தினாலே எங்களை பற்றி பிடிக்கிற எங்கள் அன்பு தகப்ப நீர் ஒருவரே ஐயா. உலகம் மறந்தாலும் உலகம் எங்களை வெறுத்தாலும் அப்பா, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாறினாலும் மாறாதவர், மறையாதவர், நிரந்தரமானவர், நிலையானவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா, அந்த இரவேளையில் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கிறவர், எங்களை விட்டு கொடுக்காதவர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக, எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழி நடத்துகிறீரே, எங்களுக்கு முன் சென்று பாதைகள் எல்லாவற்றையும் விரிவாக்குகிறீரே அப்பா. எங்களுக்கான நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டித்தருகிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் ஒன்றும் இல்லாமலும் கூட அப்பா, எங்கள் பலவீனத்திலும் கூட உம்முடைய வல்லமை நீர் பூரணமாய் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணரும்படி செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. உம்முடைய கரம், உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்னை மரியாளோடு இணைந்து எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமரசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா, உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆற்றல் கடவுளுக்கே உரியது, மகத்துவம் மாட்சியும் உமக்கே உரியது. நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர், பாதுகாக்கிறவர், புதிதாக்குகிறவர் என்று சொல்லி அப்பா, சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் அறிக்கையிட்டும் உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் எங்களை முடிசூட்டுகின்றீர். எங்களுடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்க செய்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 65:11 நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா, ஆண்டு முழுவதும் எங்கள் வாழ்நாளை நலன்களால் நிரப்ப வல்ல தெய்வம் நீர் ஒருவரே ஐயா. எங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்தி எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு பயணிக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் பாதுகாப்பாளராகவும் இருப்பிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. தூயகத்தில் உறையும் கடவுள் நீர் அப்பா. விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிறவராய், தாவீதின் திறவுகளை உடையவராய், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவுமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனோடு மகளோடும் இணைந்து கொண்டு ஐயா, நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாவில் உள்ளதெல்லாம் உம்முடைய புகழே, நாளெல்லாம் நாங்கள் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லி உம்முடைய பெருமையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. உம்முடைய மாட்சி, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பிரசனத்தும் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்களுடைய உமது நீதி எடுத்துரைக்கும் என்று அறிக்கையிடுகிறோம். வாய் நாள்தோறும் உமது அருளும் உமது மீட்பையும் எடுத்துரைக்கும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலிமை மிகு செயல்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துரைப்போம். உமக்கே உரிய மகிமையை, மாட்சியை நாங்கள் புகழ்ந்துரைப்போம் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஐயா, நீர் எங்களை பாதுகாக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறீர் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும்
வார்த்தைக்கும் மேலாக விண்ணகத்தினுடைய பல கனிகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுக்கிறீர். வானகத்திலிருந்து ஊற்று போல உம்முடைய ஆசீர்வாதம் மழையை நீர் பொழியச் செய்கின்றீர். எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். விண்ணகத்திற்குரிய மண்டகத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் நீர் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விண்ணக அபிஷேகத்தினால் எங்கள் தலையை நீர் திருப்பொழிவு செய்கிறீர். அப்பா உமக்கு நன்றி. சாத்தானுடைய எல்லா கோட்டைகளையும் நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்தை எங்கள் கரத்தில் கொடுத்து அப்பா சாத்தானை முறியடித்து ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடிவு செய்கின்றீர். அப்பா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட இதோ உம்முடைய மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் உணர்ந்தவர்கள், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றிருக்கிறவர்கள், இதோ விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் ஏற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்த்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றன என்று உரைத்தீர். அதன்படியே இந்த நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்றோம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தி பிலாத்தும் பிற இனத்தவரோடு இஸ்ரேல் மக்களோடு ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்து அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உமடியார் முழு துணிவோடு உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமலையும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மன்றாடினதன் மாத்திரத்தில் அப்பா அவர்களுடைய மன்றாட்டுக்கு நீர் செவிசாய்த்து தூய ஆவியானவரை அவர்கள் மீது பொழிந்து அவர்கள் கூடி இருந்த இடம் அதிரச் செய்து பரிசுத்த ஆவியானவர்களால் அந்த இடத்தில் கூடி இருந்தவர்கள் யாவரும் நிரப்பப்பட்டு உம்முடைய வார்த்தையை துணிவோடு எடுத்து கூறக்கூடிய வல்லமையும் உடைய அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சிறையிருப்புகளை உம்முடைய அப்போஸ்தலர்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இதோ அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு உம்முடைய தூய ஆவியானுடைய வல்லமை பெற்ற பிறகு அவர்கள் அனுபவித்தார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தியதால் திடப்படுத்தியதால் எல்லா சூழ்நிலைகளிலும் வைராக்கியமாய் உமை அனுபவித்தார்கள், உமை அறிவித்தார்கள். வைராக்கியமாய் உமக்காக துன்பப்படுவதற்காக மகிழ்ச்சியோடு தொழுகை கூடத்தை விட்டு வெளியேறினார்கள். அப்படியாய் ஒரு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படியாக நாங்களும் கூட சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு அவசியமா இருக்கிறது என்பதை இன்றைய நாட்களில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய மந்தைகளாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மந்தைகளாக வாழ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவசியமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் எதிரை போராடி கொண்டிருக்கிற எல்லா எதிரியின் வல்லமைகளை முறியடிக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், விண்ணக அபிஷேகம் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அப்பா எங்களை முற்றிலுமாய் ஆட்டி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா போராட்டங்களிலும், எல்லா வெறுமை தனிமை உணர்வுகளிலும், எல்லா விதமான நிந்தை அவமானங்களிலும் உம்மை மட்டுமே பற்றி கொண்டு உமக்காக நாங்கள் துன்பப்படும் பொழுது, உமக்காக நாங்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது, இந்த உலகத்தின் போராட்டங்கள் எங்களை சுற்றி நெருக்கும் பொழுது, வாழ்க்கையின் அப்பா எல்லா பக்கங்களும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது எந்தை பற்றியும் கவலைப்படாமல் உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு உமக்காக மட்டுமே ஓடக்கூடிய ஒரு பரலோக அபிஷேகம் அப்பா எங்கள் தலையில ஊற்றப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல், உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய மாம்சத்துக்குரிய எல்லா போராட்டத்தின் ஆவிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து உமோடு கூட நடக்கக்கூடிய விண்ணக பரலோக பூலோக அபிஷேகம் எங்களுக்கு ஊற்றப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்பொழுது எங்களை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற அப்பா அந்த சத்துருவனுடைய அதிகாரத்திலிருந்து, இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லதா இருக்கிறது உடைய பரிசுத்த தூய திரு ரத்தத்தின் அபிஷேகம், உடைய வார்த்தையின் அபிஷேகம், உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம். அப்பா இந்த அபிஷேகத்திற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற மகா பரிசுத்தமுள்ள தூய திரு ரத்தம் எங்கள் மீது, எங்கள் உடல் மீது, எங்கள் உள்ளத்தின் மீது, எங்கள் ஆவியின் மீது ஊற்றப்படும்படி, எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படும்படி, உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் எங்களை விட்டு வேரோடு கலைந்தறியப்படும்படி அப்பா விண்ணக மன்னக அபிஷேகம்
அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய உம்மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்து மேலுலகத்தை நாடுகிறவர்களாக நாங்கள் ஓடக்கூடிய அப்பா உம்முடைய வல்லமையினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் அர்ப்பணமாக்குகிறோம். ஆண்டவரே, தேவைகள் நிறைவேற்றப்படுவதாக, ஏற்ற வேலையில் தேவைகள் நீர் சந்திப்பீராக, எதிலுமே நாங்கள் குறைபடாதபடி சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற நாங்கள் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படி அப்பா நீர் ஆசீர்வாதத்தை பொழிவீராக. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், அப்பா தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள், படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தனிமை உணர்வுகளோடு வெறுமை உணர்வுகளோடு உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையில், கணவன் மனைவியால் மனைவி கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையின் பாதைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக, உடைய பிரசனத்தை உணர்வார்களாக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும், உன்னை பற்றி பிடிக்கும் என்று சொல்லி அப்பா உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் உடன் தங்குவதாக. இந்த ஜெபத்தில் அப்படியா இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் உடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டு நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க தேவையான பரலோக புலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். எல்லா துதி எல்லா கானம் எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.